பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரன்புக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியையும் கடுமையான தோல்வியையும் தரக்கூடிய கெட்ட குணங்களில் கோபம் முதன்மையானது. நல்ல குடும்பத்தை கோபத்தினால் இழந்தவர்கள் எத்தனையோ பேர், நல்ல குழந்தைகளை கோபத்தினால் இழந்தவர்கள் எத்தனையோ பேர், வரவேண்டிய அற்புதமான பாக்கியங்களை தன்னுடைய முன்கோபத்தினால் இழந்து நஷ்டப்பட்டவர்கள் எத்தனையோ பேர். வியாபாரத்தில் பல வாடிக்கையாளர்களை இந்த கோபத்தின் மூலமாக இழந்த வியாபாரிகள் எத்தனையோ பேர். இப்படி எக்ஸட்ரா சொல்லிக் கொண்டே இருக்கலாம். கோபம் என்பது ஷைத்தானின் மிகப்பெரிய ஆயுதம். மனிதனுடைய அமைதியை பாழ்படுத்துவதற்கும் அவனை தனிமைப்படுத்துவதற்கும் இப்லீஸினால் செய்யப்படக்கூடிய முயற்சிகளில் ஒன்றுதான் இந்த கோபம் என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், அவ்வலுல் கலபி ஜுனூனுன் ஆஹிருஹு நதமுன். கோபத்தினுடைய ஆரம்பம் இருக்குது பார், பைத்தியக்காரத்தனம், அதனுடைய முடிவு கைசேதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. உண்மையிலேயே அதனுடைய முடிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கைசேதமாக முடிஞ்சிடும். யார் மேலே நாம் கோபப்படுறோமோ அவங்க சில நேரத்தில் உண்மையானவங்களாக இருந்து நாம் நினைக்கிறது போல இல்லாமல் அவங்க வேற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்கன்னு சொன்னால், நாம் நினச்சது மாதிரி அவங்க இல்லையே, நாம் தப்பால கோபப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி புலம்பி தவிப்பவர்கள் எத்தனையோ பேர். அவங்களுடைய நட்பை இழந்தவர்கள் எத்தனையோ பேர். அதுபோல விஷயங்கள்ல அவங்களுடைய தோழமை அதுக்கு பிறகு வரவே வராது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் கோபம் வருகின்ற நேரத்திலெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானால் விளையக்கூடிய இந்த கேடுகட்ட தன்மை கோபத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் கோபத்திலிருந்து பாதுகாப்பை தேடி இருக்கிறார்கள். அவங்களுக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸா, அவங்களுக்கு இல்லாத ஒரியா அத்தனையும் இருந்தது. ஆனாலும் தன்னிலை மறவாமல் அமைதியின் மொத்த உருவமாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள். சஹாபாக்களையும் திகழ வைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு பெரும்பாலும் கோபப்பட்டது கிடையாது. உமர் ரலியல்லாஹு கோபக்காரர் தான். ஆனால் அவருடைய கோபம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் நியாயமானதாக இருக்கும். அதிலும் தலை தரிகட்டு போன கோபமாக ஹஜரத் உமருடைய கோபம் இருக்காது. நியாயமான கோபமாக, எதிராளியினுடைய மனோநிலை திருந்தக்கூடிய கோபமாகத்தான் ஹஜரத் உமர் ரலியல்லாஹுடைய கோபம் இருக்கும். கோபப்படலாம். கோபப்படுறது எதில் படணும்னு சொன்னால், ஷரியத்துடைய விஷயங்களில் சட்ட மீறுதல்கள் ஏற்படும் போது கோபப்படலாம். தொழுகையை பிள்ளைகள் பாழாக்கும் போது கோபப்படலாம். குடும்பத்தார் தொழுகையினுடைய விஷயத்தில் முன்பின் இருந்தாங்கன்னு சொன்னால் கோபப்படலாம். இந்த கோபத்தில் எல்லாம் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். இதை தவிர்த்து கண்ட நேரத்துக்கெல்லாம் கண்ட இடங்களெல்லாம் கண்ட தருணங்களிலெல்லாம் கோபப்படுவது மனித அன்பையும் இழக்க செய்யும். கூடிய விரைவில் அல்லாஹ்வுடைய அன்பையும் கூட துண்டிக்க செய்யும். இந்த கோபத்திலிருந்து மனிதன் பாதுகாப்பு பெறுவது எப்படி? ஒது செய்ய வேண்டும், நின்று கொண்டு கோபம் வந்தால் உட்கார்ந்து விட வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் மீறி தொடர்ந்து அப்படியே சில நேரத்தில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நாள்பட அந்த கோபத்தின் தாக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அல்லாஹ் தந்த ஒரு அற்புதமான ஒரு தெய்வ வாக்கு, சத்திய வார்த்தையை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், தினசரி நம்ம வாழ்க்கையில் 101 முறை 21 நாட்களுக்கு இந்த ஆயத்தை ஓதி ஷிஃபாவை தேட வேண்டும். அது மட்டும் அல்லாமல் அதை ஓதி ஊதி தண்ணீரை என்ன செய்ய வேண்டும், குடித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கோபத்தினுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்திடுவான். ஏன்னா கோபத்தினால ஹார்ட் அட்டாக் கூட வரும். அதிகப்படியான கோபம் இருக்குது பாருங்க, தலை தெரித்த கோபம். இந்த கோபத்தினால நிறைய இழப்புகளும் வரும். மீறியுள்ள கோபத்தினால அடிக்க துணிந்து கையில் கிடைக்கிறது எதையாவது ஒன்று அடித்து அதனால் மரணம் அடைஞ்சவங்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி கட்டுப்பாடற்ற கோபம், இந்த கோபத்தில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டுமெனில் இந்த ஆயத்தை பற்றி பிடிக்கணும். இந்த ஆயத்தை தினசரி 101 முறை ஓதிக்கொள்ளணும். 101 முறை ஓதிக்கொள்வது மட்டுமல்லாமல் குடிக்கின்ற தண்ணீரிலோ அல்லது நீங்கள் அருந்துகின்ற உணவுகளிலோ ஓதி ஊதி அதை நீங்கள் என்ன செய்யணும், உட்கொள்ளணும். அது என்ன ஆயத்து? அற்புதமான ஆயத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபத்துடைய விஷயத்தில் நல்லோர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்றத பாராட்டி சீராட்டி சொன்ன அந்த வசனம்தான் வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின்னாஸ். அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் கோபத்தை மெண்டு முழுங்குவாங்க. அவன் சொல்கிறான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான்,
கோபத்தை அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் கோபத்தை மெண்டு முழுங்குவாங்க. கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கோபத்தை மெண்டு முழுங்குவாங்க. வல் ஆஃபீன் அனின்னாஸ், மக்கள் அவங்க மன்னிச்சிருவாங்க. மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க மன்னிச்சிருவாங்க. வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இப்படி மன்னிக்கும் தன்மை உள்ள உபகாரம் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற பொருள்படக்கூடிய பரக்கத்தான ஆயத்து. இந்த ஆயத்தை பற்றி பிடிக்கணும். இந்த ஆயத்தை பற்றி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிபி இல்லை, உங்களுக்கு இரத்த கொதிப்பு இல்லை, கோபம் இல்லை, சாந்தமான குணம் இன்ஷா அல்லாஹ் வந்துடும். ஒவ்வொரு நாளும் தொடர்படியாக நீங்கள் 101 முறை ஓதிக்கொள்ளணும். ஓதுறது மட்டும் இல்லாமல் தண்ணீரில் ஊதி நீங்களே அருந்த வேண்டும். உங்களுக்கு சரியாக வார்த்தைகள் வரலையா, உங்களுடைய குடும்பத்தாரை வந்து ஓத வைத்து அந்த தண்ணீரை நீங்கள் என்ன செய்யலாம்? தாராளமாக குடிக்கலாம். குடிக்கும்போது அந்த கோப உணர்ச்சி கட்டுப்பட்டுரும், ஆத்திர உணர்ச்சி கட்டுப்பட்டுரும். ஆத்திர உணர்ச்சி இன்னும் ஒரு பலாயை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்னு சொன்னால், பலாய்களின் தலைவனாக இருக்கக்கூடிய ஷைத்தானை கொண்டு வந்துடும். பலாய் முசீபத்துக்குடைய தலைவன் அவன் தானே, அவனை இழுத்து கொண்டு வந்துடும். அந்த கேடுகட்டவன் இழுத்து கொண்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், நம்ம வீட்டில் எல்லா பலாய் முசீபத்தும் தாண்டவமாட ஆரம்பித்துரும். எந்த வீட்டில் அதிகப்படியாக கோபமும் சத்தமும் இருக்கிறதோ அந்த வீட்டில் தருத்தினியம் பிடிச்சி ஆட்டும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? கோபத்தை உடனடியாக இன்றிலிருந்து நான் களைவேன். கோபம் வரலாம். இப்போ நம்ம சமயங்களில் நம்ம பேசும்போது கூட உங்களுக்கு தெரியும் நான் கோபப்பட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சூனியத்தெல்லாம் சொல்லும்போது, சூனியத்தை பற்றியெல்லாம் நான் பேசும்போதெல்லாம் கோபம் உண்மையிலேயே கோபப்பட்டு தான் பேசுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், பாதிக்கப்பட்ட மக்கள், அதனுடைய பாதிப்புக்கு உள்ளான மக்கள் அதை பார்த்துட்டு நம்மளால் தாங்க முடியாததுனால அந்த சூனியம் வைக்கக்கூடிய கபோதிகளை ஃபுல்லாக என்ன செய்வேன்? திட்டி பேசுவேன். அந்த கோபத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். அதெல்லாம் அநீதத்தை கண்டுள்ள எழுச்சி. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அது குற்றம் பிடிக்கப்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அந்த மக்களுக்கு கூட ஹிதாயத்தை கொடுக்கணும். இந்த சூனியம் வைக்கிறவனுக்கு கூட ஹிதாயத்தை கொடுக்கணும். ஆனால் அதையே தொடர்ந்து செய்கிறவன் அப்படின்னும் போது விடக்கூடாது இல்லையா? அதனால் அநீதத்தை கண்டு ஒருத்தர் கோபப்படுறாருன்னா அந்த கோபத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அதில் வந்து பரக்கத்தை வைத்திருக்கான். அது வந்து வீரம்னு சொல்லுவாங்க. அது கோபம் கிடையாது. கோபம்ன்றது வந்து ஒரு அசூசையானது, ஒரு தர்த்தினியம் பிடிச்சது. அது வந்து வீரம், ஒரு துணிச்சல். அதை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப பெருமையோடு பேசுவான். அது சம்மந்தப்பட்ட காணொலியில் நான் பின்னாடி தர்றேன் உங்களுக்கு. இப்போதைக்கு இந்த கோபத்திலிருந்து விடுபட நான் ஸ்க்ரீனில் தர்றேன். அந்த ஆயத்தை எழுதி மரணமிட்டு உச்சரிப்பு பிறழாமல் என்ன செய்யுங்க? மனப்பாடம் செய்யுங்க. எங்க சொல்லுங்கள்? வல் காதிமீனல் கைத. திரும்பவும் சொல்றேன். வல் காதிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். என்ன பாருங்க? வல் காதிமீனல் கைத. வல் காலிமீனல் அப்படி சொல்லக்கூடாது. வல் காதிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு, வல்லாஹுன்னு சொல்லக்கூடாது, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இந்த ஆயத்தை தான். இந்த ஆயத்தை பற்றி பிடிங்க. இன்ஷா அல்லாஹ் கோபம் தணிந்து அமைதி அடைவீர்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நெறிகட்ட கோபங்களிலிருந்து, தரிகட்ட கோபங்களிலிருந்து பாதுகாப்பை வழங்குவானாக. சாந்த சொரூபியாக நம்மை வாழ வைப்பானாக. ஜஸாக் அல்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் பரப்புங்க. கோபமில்லாத அழகான ஒரு அன்பான ஒரு உலகத்தை படையுங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.